ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குட்டி டூர் போகிறோம். அது எங்கன்னா கோட்டைக்கு போகிறோம். வாங்க போயிட்டு அது என்ன கிட்ட எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே சென்னையிலேருந்து தான் நம்ம கோட்டைக்கு போகிறோம். போகிற வழியில் எடுத்து ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட் தான் இதெல்லாம். மாமனாரை ஹாய் சொல்ல சொன்னேன், அவங்க ஹாய் சொன்னாங்க. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் நாங்கள் போனோம். அப்போ அப்படியே ஒரு ஷார்ட்டு பஸ் ஸ்டாப் எடுத்தேன். இப்போ நம்ம எந்த கோட்டைக்கு போகிறோம் அப்படின்னா, செஞ்சி கோட்டைக்கு தான். பாருங்கள், நம்ம செஞ்சியில் என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கருங்கல்லான மழை தான் அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லுமே வெறும் கருங்கல், பாறை, பெரிய பெரிய பாறை, இந்த கூழாங்கல் மாதிரியே பெரிய பெரிய கல். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் அங்கே போகிறோம். அப்படியே செஞ்சு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். இப்போ நம்ம ரூமுக்கு போயாச்சு. ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோட்டைக்கு போயிட்டு வந்துடலாம். அப்புறம் ஈவினிங் லேட்டானால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனேவே கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், இந்த மலை உச்சியில் தெரியறது தான் கோட்டையாம். இதுலேயே ராணி கோட்டை, ராஜா கோட்டை இதெல்லாம் இருக்குதான். ஹாய் ஹாய் சொல்லுங்கள். நம்மளோட மினி டூர், ஒரு குட்டி டூர் வந்திருக்கோன்னு தான் சொன்னோம். அது என்ன டூர்னால், எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம். செஞ்சிக்கோட்டைக்கு இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு தான் நம்ம அப்படியே இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லுமே மலைலாம் நல்ல பாறையாக தெரியுது. மரம்லாம் இல்லை, மரம் இல்லாமல் வெறும் கல்லாக தெரியுது இந்த பக்கம் ஃபுல்லாக. இது நாங்கள் லாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டில் முன்னாடிலாம் நிறையா இருக்குது சுற்றி பார்க்குறதெல்லாம். டிக்கெட் எடுத்துகிட்டு தான் டைமிங்க்கு போகணுமா. அது எப்படின்னா 5 மணிக்கெலாம் கீழே இறங்கிடணுமா ஏறுறவங்களாம். அதனால் 3 மணி வரைக்கும் மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்களாம். அந்த டைம் வரைக்கும் தான் மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குமா. இப்போ நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் மேலே ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சுற்றியும் பாறை தான், ஃபுல்லாக பாறை மலை தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் டூர் வந்திருக்காங்க போல், ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம். இப்போ நம்ம கடைசிக்கு போயிட்டு கடைசியிலேருந்து ரிட்டனில் வரும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். ஒரு கோவில் ஒன்று தெரிஞ்சுது. சரி போயிட்டு அது என்ன சாமி என்ன கோவில் அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு
நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இப்போ. கோவில்கிட்ட பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றியுமே வந்து நெல் வயல், பூச்செடி எல்லாம் அழகாக இருந்துச்சு பாருங்கள். இங்கே அரளி செடி இருந்தது, பக்கத்துலேயே நெல் வயல் இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிட்டேன். எதனாலனாக்கா நாங்கள் போன அன்னைக்கு கொஞ்சம் வெயில் நல்லா ஜாஸ்தியாக அடிச்சுது. நான் ரொம்ப நேரமாக வீடியோ ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது ஃபோன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹீட் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா நான் எடுத்த வீடியோ வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே வந்து பார்த்தோம், எடுத்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னாக்கா நம்ம பேசுகிறது ஒரு வார்த்தை அப்படியே ஸ்லோவாக கேட்குற மாதிரியும், நம்ம எப்படி சொல்கிறது, ஆக்ஷன் வேறு மாதிரியும் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு திரும்ப இதுக்கான வாய்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதனால தான் வந்து இதை மியூட் பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, எங்களுக்கு வந்து செஞ்சிக்கோட்டை புதுசு, எப்படி சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று டைமிங்கை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். டைமிங்கில் வந்தாக்கா நம்ம எங்கே பார்த்தாலும் போய் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ஷூட் எடுத்தாங்களாம் இங்கே. அந்த இடத்துல பரதநாட்டியம் ஷூட் வந்து எந்த படத்துக்கு எடுத்தாங்கன்னா அமர்க்களம் படத்துக்கு வந்து எடுத்தாங்களாம். அதெல்லாம் வந்து சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம். பெருமாள் திருவடி, பெருமாள் பீடம், ஸ்ரீதேவி, பூமி தேவி, வெங்கடரமணர் மார்பில் வாழ்கின்ற மங்கை பெரிய திருவடி கருடா. இப்போ வந்து நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வந்தாச்சு. செஞ்சிக்கோட்டைனா ஒரே இடத்துல இல்லை, அது வந்து தனித்தனியாக இருக்குது. மண்டபம் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போ நாங்கள் லாஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்பொழுது தான் ஒரு பெரிய கோபுரம் தெரிஞ்சுது. அங்கே வந்து இது என்ன கோவில் அப்படின்னு சொல்லி வெளில உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல ஒரு பழமையான ஒரு கோவிலுங்க, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதோடு இல்லாமல் 1000 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இங்கே ஃபுல்லுமே வெறும் மண்டபம் தான் இருக்குது. இப்போ வந்து உள்ளார பெருமாள் சாமி இருக்காங்க. அவங்கள போயிட்டு தான் உள்ளே போய் தரிசிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வெளியில் வந்து தான் இந்த ஷாட் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எங்கே பார்த்தாலுமே வெறும் தூணு தான் இருக்குது. அந்த 1000 கால் அப்படிங்கிறது 1000 கால் எவ்வளோ எங்கே பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு கருங்கல்லால் செஞ்ச கால் தான் எல்லாமே. எப்படின்னா சிங்கிள் கல்லால் தான் செஞ்சுருக்காங்களே ஒழிஞ்சு இதில் எதுவுமே இணைக்கப்பட்ட கல்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பற்றி எனக்கு சொல்ல தெரியாத ஒரு சில விஷயங்களெல்லாம் இங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன். அவங்க வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க என்ன எடுக்க வேண்டாம், வாய்ஸை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 1000 கால் மண்டபம்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்து 1000 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க வந்து இன்னும் ஒரு சில விளக்கங்களெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து உள்ளே வந்து பெருமாளை வந்து தரிசித்தோம். சொல்லுங்கள் அவங்கள பற்றி. மூலவர் வெங்கட்ரமணர், வலது புறத்தில் ஸ்ரீதேவி, இடத்து புறத்தில் பூமாதேவி. இவங்க வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் மக்களால் சேர்ந்து வைக்கப்பட்டவர். இந்த கோவிலோட மூலவ பெருமாள் 14 அடியில் ஒரு அடி பீடத்து மேலே 15 அடியில் எழுந்தருளிருப்பார். பின்னாடி விளக்கு எரியுது இல்லையா, அந்த விளக்கு தான் பெருமாளுடைய பீடம். எங்கேருந்து நம்ம சேவிக்கிறனால பெருமாளுடைய கீழ் கண்ணை மட்டும்தான் தெரியும், முழு முகம் பார்க்க முடியாது. குனிஞ்சிருந்து பார்த்தா தான் பெருமாளை பார்க்கலாம். இவர் வந்து இப்போ வச்சுட்டு இருக்க பெருமாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு சுரங்கம் உண்டு. கோவிலுக்கு வந்து இது வந்து சுரங்க பாதையாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரங்க பாதையா.
இப்போ வந்து நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சுங்க. வெளில வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா, உற்சாகம் படத்தில் வர பாட்டு வந்து இந்த இதில் தான் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோவில், ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே போக போக இன்னும் நல்லா அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த கால் நிறைய இருக்கிற கால் எல்லாமே தெரியுது, எவ்வளோ தூண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அந்த மலைலாம் வந்து இந்த பக்கத்தில் தெரியுதா? அந்த மலை வந்து கோயிலோட ஒட்டின மாதிரியே தான் இருக்குது. இந்த மலை வந்து ஃபுல்லுமே வெறும் கல் தான், வெறும் பாறை தான் இருக்குது பாருங்கள். நம்ம கோவிலை விட்டு வெளியில் போகும்போது எடுத்த ஷாட் இது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நல்ல பச்சை பசேர்னு இருந்திருக்கு. எங்கள் மாமா வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ, அப்போ மழை டைம்லலாம் வந்தப்போ நல்லா இருந்திருக்கு. இப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால ரொம்பவே காஞ்சு போயிருக்குது. நெல் விளைஞ்சிருச்சு, அறுப்பு அறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. நாங்கள் தான் அறுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். வா மேகக்குட்டி வா, கோவிலை விட்டு கிளம்பிட்டோங்க. கார்கிட்ட போயிட்டுருக்காங்க எல்லோரும், நானும் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துட்ட ஒரு வீடு இருக்குது, அழகாக இருக்குது. சுற்றி நெல் வயல், நடுப்புற வீடு. இப்போ வந்து நாங்கள் செஞ்சி கோட்டையை பார்க்க வந்துட்டு லாஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற கோவிலுக்கு போனோம். பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய சொல்லாத விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ முடிஞ்ச வரையும் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம ராஜா கோட்டை, ராணி கோட்டை இதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்க முடியாத சூழ்நிலையினால் இப்போ கிளம்பியாச்சு. ஏன்னா ஈவினிங் டைமில் நம்ம போயிருக்கோம். ஈவினிங்லாம் போகக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா செஞ்சிக்கோட்டைக்கு போகிற ஐடியா இருந்துச்சுன்னா மதிய டைம்லேயே போயிடுங்க. ஏன்னா மதிய டைமில் போனால் மட்டும்தான் டிக்கெட் எடுத்து நம்ம மேலே போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே நம்ம வந்து கீழே வர முடியும். இப்போ வந்து நாங்கள் போக முடியாததுனால நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம், ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இதான் ராஜா கோட்டையாக மேலே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான். அங்கெல்லாம் ஆனால் நாங்கள் போக முடியல. இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அடுத்ததாக எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆகி நின்றுட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் தான் மண்டபம், ரூமுக்கு ஆப்போசிட்டில். அடுத்ததாக நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு போனோடனே வெளியில் எங்கள் மாமனார் எல்லாம் பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் ஃபங்க்ஷன் மூடு அவங்களுக்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அடுத்தது வந்து பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பாட்டு போட முடியாது, அதனால் போடல. சவரிக்கா சாங்குக்கு வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா ஆடினாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ திரும்ப ரிட்டனில் ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி, நைட்டு இப்போ 9 மணி ஆகிடுச்சி. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு உடனே ஊருக்கு பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.